கைஸ், வெல்கம் பேக் டு அனிமே பேரடைஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னா, ஒரு சூப்பரான ரொமான்ஸ் மாங்கா ரெக்கமெண்டேஷன் தான் பார்க்க வரோம். மாங்காவோட பேர் வந்து ஈவன் இஃப் யூ ஸ்பிளிட் மை மவுத் தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மான்ஸ்டர் கேர்ளும் ஒரு நார்மலான டீனேஜ் பாயும் லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தீம் தான் அது. நம்ம மிரோகோ-சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிளிட் மவுத் மான்ஸ்டர் கேர்ளு. என்னடா அது ஸ்பிளிட் மவுத் மான்ஸ்டர் கேர்ளுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிரோகோ-சனை வந்து ஒரு ஜாப்பனீஸ் கோஸ்ட்டோட இன்ஸ்பிரேஷனாக தான் வந்து எடுத்திருப்பாங்க. அதாவது ஜாப்பனீஸில் முன்னாடியே ஒரு கோஸ்ட் ஸ்டோரி ஒரு பீக்கில் இருந்துச்சு. நம்ம பாட்டு எங்கேயாவது சும்மா நடந்து போயிட்டுருப்போம். அப்போ அழகான ஒரு பொண்ணு வந்துட்டு மாஸ்க்கு போட்டுட்டு நான் பார்க்க அழகாக இருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்மளும் ஆமான்னு சொன்னோன்னா மாஸ்கை கழட்டுவாங்க. மாஸ்கை கழட்டும் போது பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் கிழிஞ்சிருக்கும். இப்போ சொல்லு நான் இப்போ அழகாக இருக்கேனா இல்லையான்னு கேட்பாங்க. நம்ம எஸ் சொன்னாலும் சரி நோ சொன்னாலும் சரி நம்ம பின்னாடியே துரத்து கொண்டுருவாங்க. அந்த ஒரு கேரக்டர் இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் நம்ம மிரோகோ-சனை எடுத்திருப்பாங்க. நம்ம மிரோகோ-சனை வந்து ஒரு கோஸ்ட்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு அர்பன் லெஜெண்ட்னு சொல்லலாம். நம்ம மிரோகோ-சன் வந்து இதே மாதிரி தான் ஊருக்குள்ளே அந்த பீப்புளெல்லாம் வந்து பயமுறுத்திட்டு சுற்றிட்டு இருக்கும் போது அப்போ தான் நம்ம குயிச்சியை வந்து மீட் பண்ணுறாங்க. நம்ம குயிச்சி தான் வந்து நம்ம ஸ்டோரியோட எம்சிஏ. நம்ம குயிச்சி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டுஹுட்டில் இருப்பார். சைல்டுஹுட்டில் ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே ஹேங் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம திடீர்னு வந்து நம்ம மிரோகோ-சன் வந்து நம்ம குச்சிக்கை வந்து பயமுறுத்த பார்ப்பாங்க. ஆனால் நம்ம குயிச்சி வந்து கொஞ்சம் கூட அசரவே மாட்டார். அப்படியே வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி நம்ம மிரோக்கோவை பார்த்துக்கிட்டு இருப்பார். நம்ம மிரோக்கோவுக்கு ஒன்றும் புரியாமல் இவன் ஏன் பயப்பட மாட்டான்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே போயிடுவாங்க திரும்ப. அங்கே தான் அவங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இவங்க ரெண்டு பேருக்கு எங்கே லிங்க் ஆகும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் அர்பன் லெஜெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அவங்க எப்போவுமே வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்க முடியாது. அதாவது இந்த இடத்துலேருந்து ஸோ அவங்க வந்து பீப்புளை ஸ்கேர் பண்ணி அவங்க பேட் ரூமர்ஸ் எல்லாம் வந்து பரப்புவாங்களே பீப்புள். அதனால தான் அவங்க வந்து ரொம்ப நாள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அவங்க வந்து பேட் ரூமர்ஸை வந்து கலப்பாமல் அந்த கோஸ்ட்டை பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்க வந்து அந்த எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து மறந்துக்கிட்டே போவாங்க. ஸோ இப்போ நம்ம மிரோகோ-சனை வந்து யாருமே இப்போ அவ்வளோவா பேசுகிறதே இல்லை. ஒன்ஸ் நம்ம மிரோகோ-சனை வந்து ஒரு பீக்கில் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பீப்புள் யாருமே அவங்கள பற்றி பேசாதனால அவங்க லைஃப் வந்து டேஞ்சரில் இருக்குது. ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டே வருவாங்க, இந்த இடத்த விட்டு டிசப் ஆயிடுவாங்க. ஸோ இங்கே இப்போ தான் நம்ம குயிச்சிக்கு வருவோம். நம்ம குயிச்சி ஃபேமிலி வந்து ஒன்றும் சாதாரண ஃபேமிலி கிடையாது. நம்ம குயிச்சி ஃபேமிலி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் லெஜெண்ட்ஸை காலகாலமாக வாழ வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலின்னு சொல்லலாம். ஸோ எப்படி அவங்க வாழ வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேட் ரூமர்ஸை வந்து யாரும் பரப்பலனா தானே கோஸ்ட்டை மறைஞ்சிரும். நம்ம சானோ ஃபேமிலி, நம்ம குச்சிக்கு சானோ ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அந்த பேட் ரூமர்ஸ் எல்லாம் வந்து கிளப்புவாங்க. இவங்களே கிளப்பி அந்த அர்பன் லெஜெண்டை வந்து வாழ வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. மறுபடியும் இவங்க ரெண்டு பேருக்கு இங்கே தான் கனெக்ட் ஆகுது. நம்ம குயிச்சியும் வந்து ஒரு டீனேஜ் ஆயிடுவார். ஸோ இது மாதிரி போயிட்டுருக்கும் போது இப்போ இவங்க ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் போடுற ஒரு நிலமை வருது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க, மேரேஜ் கான்ட்ராக்ட் மாதிரி. ஆனால் மேரேஜ் கான்ட்ராக்ட்னால் அது சும்மா கிடையாது, அதுக்குன்னு சில பல ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு வருஷத்துக்கு ஒரு மேரிட் கப்பல் மாதிரி ஆக்ட் பண்ணணும். செகண்ட் என்ன ரூல் பார்த்தீங்கன்னா, நம்ம மிரோகோ-சன் வந்து நம்ம குயிச்சியை வந்து பயன்படுத்திட்டாங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த மேரேஜ் கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆகிரும். நம்ம தேர்டு வந்து குயிச்சி வந்து ஒரு சீக்கிரட்டான ஒரு ரூல் வச்சுருப்பார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இருக்கிற ஒரு வருஷத்தில் எப்படியாவது நம்ம மிரோகோ-சன்னை வந்து அவங்க லவ் பண்ண வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்கிரமான ரூல் வந்து குயிச்சி வச்சுருப்பார். இதுக்கப்புறம் எப்படி ஸ்டோரி போகுது, நம்ம குயிச்சி வந்து நம்ம மிரோகோ-சன்னை மேரி பண்ணாங்களா இல்லையா, இல்லைனா நம்ம மேரேஜ் கான்ட்ராக்ட் ப்ரோக் ஆகி ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்களா, அந்த மாதிரி தான் பிளாட்டு போகும். சரி, இப்போ மாங்காவில் முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. சரி ப்ரோ, வேறு என்ன ப்ரோ அந்த மாங்காவில் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு சும்மா ஜஸ்ட் லைக்கும் போகாமல் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம குயிச்சியோட ஃப்ரெண்டான ஊடாவாக இருக்கட்டும், நம்ம மிரோகோ-சனுக்கே வந்து ஒரு பிரதர் இருப்பாங்க. அது மாதிரி தான் இப்போ மிரோகோ-சன் மட்டும்தான் வந்து ஒரு அர்பன் லெஜெண்ட் சொல்ல முடியாது. அதை ஸ்டோரியில் நிறைய அர்பன் லெஜெண்ட்ஸும் காட்டியிருப்பாங்க. அவங்களோட பேக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கடைசியில் ஒரு கனெக்ட் ஆகி ஒரு லிங்க் ஆகிருக்கும் ஸ்டோரியே. அதை நீங்கள் மாங்கா ரீட் பண்ணியே பார்த்துக்கோங்க. அந்த மாங்காவோட ஆர்ட் ஸ்டைல் வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. லைக் ரீட் பண்ணும் போது வந்து சில பேனல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ தான் இன்றைக்கான வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் ஒரு நல்ல ரொமான்ஸ் மாங்கா ரெக்கமெண்டேஷனும் எடுத்து வரேன். ஸோ டாட்டா கைஸ், பாய் பாய்.